ஸ்கந்த புராணத்தில் உள்ள வைசாக மாச மகாத்மியம் 3ஆம் அத்தியாயம். தான தர்மங்களின் தொடர்ச்சி. குறிப்பு: கடைசி அத்தியாயம் வைசாக மாதத்தின் அடக்குமுறை வெப்பத்தை தணிக்கும் உணவு, தண்ணீர், தங்குமிடம் மற்றும் பிற வசதிகள் போன்ற தான தர்மங்களின் தகுதியை குறித்து விவரித்தது. இந்த அத்தியாயம் வைசாக மாதத்தின் வெப்ப விளைவுகளை குறைக்க உதவும் ஒரு படுக்கை, பாய்கள், போர்வைகள் மற்றும் பிற பொருள்களின் பரிசின் முக்கியத்துவத்தை விவரிக்கிறது. நாரத மாமுனிவர் கூறினார்: ஒரு நபர் ஒரு சிறந்த பிராமணருக்கு ஒரு படுக்கையை கொடுத்தால் அங்கு அவர் குளிர்ந்த காற்றை அனுபவித்து மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் படுத்து கொண்டால் அந்த நபர் தர்மத்தை அடைய ஒரு வழிமுறையான தனது உடலில் உள்ள அனைத்து நோய்களிலிருந்தும் விடுதலை பெறுகிறார். அதை கொடுப்பதன் மூலம் அவர் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு பாவங்களிலிருந்து விடுபடுகிறார். யோகிகள் கூட அடைய இயலாத உடைக்கப்படாத பேரின்ப நிலையை அவர் அடைகிறார். வைசாக மாதத்தில் சூரியனின் வெப்பத்தால் சோர்வடைந்து துன்பப்படும் பிராமணர்களுக்கு சோர்வை போக்கும் மிகச்சிறந்த படுக்கையை கொடுத்த பிறகு பிறப்பு, இறப்பு, முதுமை போன்றவற்றால் உலகில் ஒருபோதும் சோர்வடைவதில்லை. ஒரு பிராமணர் ஒரு படுக்கையை ஏற்றுக்கொண்டு தனது வாழ்நாள் முழுவதும் அதன் மீது படுத்தால் தானம் செய்தவரின் அனைத்து பாவங்களும் தெரிந்தோ தெரியாமலோ அரசரை நெருப்பில் பட்ட கற்பூரம் போல அழிந்துவிடும். பிராமணர் அதன் மீது படுத்தால் அந்த மனிதன் நிச்சயமாக பிரம்மனில் லயிக்கிறான். ஸ்ரீஹரி புனித நீராடும் வைசாக மாதத்தில் உணவு மற்றும் உடையை கொடுத்தால் அந்த பிறவியிலேயே அந்த நபர் அனைத்து வகையான உலக இன்பங்களையும் பெறுவார். அவர் தனது குடும்பத்தினருடன் இணைந்து நிச்சயமாக நோய்களால் பாதிக்கப்படாமல் இருக்கிறார். அவர் நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், புகழ் மற்றும் மன உறுதியை பெறுகிறார். 100 தலைமுறைகள் முடியும் வரை அவரது குடும்பத்தில் ஒரு அநீதியான நபர் பிறக்க மாட்டார். அனைத்து உலக இன்பங்களையும் அனுபவித்த பின்னரே அவர் இறப்பார். அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்ட பிறகு அவர் முக்தியை அடைகிறார். ஒரு நபர் வேதங்களை நன்கு அறிந்த ஒரு முக்கிய பிராமணருக்கு எந்த மனிதனும் எங்கும் மகிழ்ச்சியாக உறக்கம் கொள்ள இயலாத ஒரு தலையணையை தானம் செய்தால் அவர் அனைவருக்கும் ஆதரவாளராக மாறிய பிறகு பூமியில் ஒரு ராஜ்யத்தை அனுபவிப்பார். மீண்டும் மீண்டும் அவர் அனைத்து இன்பங்களையும் அனுபவிப்பார். நல்லொழுக்கத்திற்கு அர்ப்பணிப்புடன் இருப்பார். அரசரே, 7 பிறவிகளுக்கு அவர் அனைத்தையும் வென்றவராக இருப்பார். அதன் பிறகு 7 தலைமுறைகள் வரை தனது குடும்ப உறுப்பினர்களுடன் பிரம்மதேவரின் உலகத்திற்கு செல்ல தகுதியுடையவர் ஆகிறார். ஒரு நபர் புல் பாயையோ அல்லது வேறு எந்த வகையான பாயையோ கொடுத்தால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே அங்கே படுத்துக்கொள்வார். பரமேஸ்வரர் அங்கேயே இருப்பார். தண்ணீரில் நனைத்த கம்பிளி தண்ணீரால் உடைந்து போகவோ அல்லது சுருங்கவோ கூடாது என்பது போல இவ்வுலகில் வாழும் ஒவ்வொருவரும் உலக வாழ்க்கைக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. ஒரு பாயை கொடுப்பவர் அதில் அமரும் போது அல்லது படுத்து கொள்ளும் போது எல்லா வகையிலும் மகிழ்ச்சியாக இருப்பார். ஒருவர் தங்குமிடம் வழங்கி படுத்துக்கொள்வதற்காக ஒரு பாயும் போர்வையையும் கொடுத்தால் அவர் அவ்வளவு தனிமையால் விடுதலை பெறுவார். இந்த விஷயத்தில் சந்தேகத்திற்கு இடமின்றி மகிழ்விக்க வேண்டும். உறக்கத்தின் மூலம் துன்பம் நீங்கும். உறக்கத்தின் மூலம் சோர்வு நீங்கும். பாயில் படுத்திருப்பவரின் தூக்கம் நிச்சயமாக அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும். அரசரே, வசந்த காலம் வரும்போது வைசாக மாதத்தில் போர்வையை கொடுப்பவர் அகால அல்லது விபத்து மரணத்திலிருந்து விடுபடுவார். அவர் 100 ஆண்டுகள் வாழ்வார். வெப்பத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நல்ல பிராமணருக்கு நேர்த்தியான ஆடைகளை வழங்குபவர் முழு ஆயுளையும் மறுமையின் உயர்ந்த இலக்கையும் அடைவார். உள் வெப்பத்தை நீக்கும் சிறந்த கற்பூரத்தை ஒரு பிராமணருக்கு வழங்குவதன் மூலம் ஒருவர் முக்தியை அடைகிறார். அவரது துயரங்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன. ஒரு பிராமணருக்கு மலர்கள் மற்றும் குங்குமம் பூவை வழங்குபவர்
ஒரு பேரரசராக அனைத்து மக்களையும் வெல்லும் ஆட்சியாளராக மாறுவார். அவர் மகன்கள், பேரன்கள் போன்றவர்களுடன் அனைத்து உலக இன்பங்களையும் அனுபவிப்பார் மற்றும் முக்தியை அடைவார். சந்தனம் தோல் மற்றும் எலும்புகளின் வெப்பத்தையும் துன்பத்தையும் உடனடியாக நீக்குகிறது. அதை சந்தனம், பழுப்பு அவற்றை வழங்குவதன் மூலம் ஒருவர் 3 விதமான துன்பங்களிலிருந்து விடுபட்டு முக்தியை அடைவார். பல்வேறு வகையான களிம்புகளை வழங்குபவர், அதாவது நீர் சேர்ப்பதன் மூலம் நறுமணம் மிக்க ஔஷீரர், சாஷகர் மற்றும் கௌஷர் ஆகியோர் தேவர்களின் உதவியை பெறுவார்கள். அரசரே, உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு அவரது பாவங்கள் அழிக்கப்படும், துயரங்கள் மறைந்துவிடும், அவர் முக்தியின் உச்ச பேரின்பத்தை அடைவார். பக்தர் உரையாடினால் வைசாக மாதத்தில் மத கடமைகளுடன் எறும்பு கோரோகம், மஞ்சள் நிற கோலம் மற்றும் கஸ்தூரியை வழங்கினால் அவர் 3 மடங்கு துன்பங்களிலிருந்து விடுபடுவார். அவர் முக்தியின் மிகப்பெரிய பேரின்பத்தை அடைவார். சூரியன் மேஷத்தில் இருக்கும் பொழுது கற்பூரத்துடன் வெற்றிலை கொடுப்பவர் ஒரு சக்கரவர்த்தியின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார். பின்னர் முக்தியின் உயர்ந்த பேரின்பத்தை அடைவார். மேஷ மாதத்தில் நீலத்தாமரை மற்றும் மல்லிகையை தானம் செய்பவர் ஒரு சக்கரவர்த்தி ஆகிறார். பின்னர் அவர் முக்தியை அடைகிறார். வசந்த காலம் வரும்போது கேதகி அல்லது மல்லிகையை தானம் செய்பவர் மதுவை வதம் செய்தவரின் கட்டளைப்படி முக்தியை அடைவார். அரசரே, ஒரு பிராமணருக்கு பாக்கு, தேங்காய் மற்றும் இனிமையான வாசனை திரவியங்களை வழங்கும் நல்ல வேலையை செய்பவர் அனுபவிக்கும் பலன் அல்லது வெகுமதியை கேளுங்கள். 7 பிறவிகளுக்கு அவர் செல்வம் நிறைந்த பிராமணராக இருப்பார். வேதங்களில் வல்லவராக இருப்பார். பின்னர் தன் குடும்பத்தின் 7 தலைமுறையினருடன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்திற்கு செல்வார். அரசே, ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கிற்காக ஒரு கூடாரத்தை அமைத்து அதை ஒரு பிராமணருக்கு கொடுப்பவர் அனுபவிக்கும் பலனை என்னால் விவரிக்க இயலாது. நல்ல நிழலுடன் மணலை முறையாக தூவி பிரபை, இலவச நீர் விநியோகத்திற்கான கொட்டகை கொண்ட ஒரு கூடாரத்தை உருவாக்குபவன் உலகத்தின் ஆட்சியாளராக மாறுவான். நெடுஞ்சாலைகளில் பூங்காக்களை அமைப்பவன், ஏரிகள் மற்றும் கிணறுகளை தோண்டி கூடாரம் அமைப்பவன் நீதிமான். அவனுக்கு மகன்கள் என்றால் என்ன பயன்? சந்தன சந்ததி 7 வகைகளாக அறிவிக்கப்படுகிறது. ஒரு கிணறு, ஒரு ஏரி, ஒரு பூங்கா, ஒரு மண்டபம், ஒரு பிரபை, புனித சடங்குகளை செய்தல் மற்றும் ஒரு மகன். இவற்றில் குறைந்தபட்சம் ஒன்று இல்லை என்றால் மனிதர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதில்லை. எல்லாவற்றையும் அறிந்த சிறந்த மனிதர்கள் இந்த 7 பேரும் சந்தான பிராப்தி, அதாவது சந்ததி என்று அழைக்கப்பட வேண்டும் என்பதை அறிவார்கள். நல்ல புனித நூல்களை கேட்பது, தீர்த்தங்களுக்கு யாத்திரை செல்வது, நல்லவர்களுடன் தொடர்பு கொள்வது, தண்ணீர் தானம் செய்வது, சமைத்த உணவை தானம் செய்வது, அஸ்வத்த அதாவது புனித அரசமரம் அல்லது அத்திமரம் நாற்றுகளை நடுவது மற்றும் ஒரு மகன். சந்தானம் இல்லாத ஒருவர் நூற்றுக்கணக்கான புனித சடங்குகளை செய்தாலும் உயர்ந்த உலகங்களை அடைய இயலாது. எனவே ஒருவர் சந்தானத்தை தேட வேண்டும். அவர் சந்தானங்களில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். விலங்குகள், பறவைகள், மான்கள் மற்றும் மரங்களில் எதுவும் உயர்ந்த உலகத்திற்கு எளிதில் செல்வதில்லை. மனிதர்களிடமிருந்து அதை எப்படி எதிர்பார்க்க இயலும்? சிறந்த வெற்றிலை பாக்கு, கற்பூரம் மற்றும் அகல்லோச்சம் ஆகியவற்றுடன் கொடுத்தால் ஒருவர் அனைத்து உடல் பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். அதில் எந்த ஐயமும் இல்லை. தாம்பூலத்தை மேலே உள்ள அனைத்தையும் சேகரித்து கொடுப்பவர் நிச்சயமாக புகழ், தைரியம் மற்றும் பெருமையை பெறுவார். ஒரு நோயாளி அதை கொடுத்தால் அவர் நோயிலிருந்து விடுபடுவார். அதை கொடுக்கும் ஆரோக்கியமான மனிதன் முக்தியை அடைவான். வைசாக மாதத்தில் வெப்பத்தையும் துன்பத்தையும் அளிக்கும் மோர் பால் கொடுப்பவர் பூமியில் கற்றவராகவும் செல்வந்தராகவும் மாறுகிறார். கோடை காலத்தில் மோர் பாலுக்கு இணையான வேறு எந்த தானமும் இல்லை. எனவே வழியில் சோர்வடைந்த பிராமணருக்கு மோர் கொடுக்க வேண்டும். ஜம்பீரா, சிட்ரான் பழம் மற்றும் பசி இன்மையை நீக்கும் நல்ல உப்பு கலந்த மோர் பால் கொடுப்பவர் முக்தியை அடைவார். அரசே,
வைசாக மாதத்தில் வெப்பத்தை தணிக்க தயிர் கொடுப்பவன் அனுபவிக்கும் பலனை என்னால் விவரிக்க இயலாது. வைசாக மாதமான வைகாசி மாதத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பிடித்தமான சிறந்த அரிசியை கொடுப்பவன் முழு ஆயுளை பெறுவான். அனைத்து யஜ்ஞங்களின் பலனையும் பெறுவான். தேஜஸ் அதாவது நெருப்புறுப்பு வடிவமான பசுவின் பாலில் இருந்து நெய்யை ஒரு பிராமணருக்கு கொடுப்பவன் குதிரை ஏற்றத்தின் பலனை பெறுவான். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகில் மகிழ்ச்சி அடைவான். சூரியன் மேஷத்தில் இருக்கும் போது வைசாக மாதத்தில் மென்மையான வெள்ளரிக்காய் மற்றும் வெல்லம் கலவையை கொடுப்பவன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு நிச்சயமாக ஸ்வேத தீபத்தில் வாழ்வான். வெப்பத்தையும் துன்பத்தையும் தணிப்பதற்காக குளிர்விப்பதற்காக மாலையிலோ அல்லது பகலிலோ ஒரு பிராமணருக்கு கரும்பு அடியை தானம் செய்பவரின் புண்ணியம் எல்லையற்றது. வைசாக மாதத்தில் சோர்வை போக்க மாலையில் வெல்லம் மற்றும் தண்ணீர் கலந்த கலவை கொடுப்பதன் மூலம் ஒருவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவார். அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சாயுஜ்யத்தை பெறுவார். மேஷ மாதத்தில் மாலையில் ஒரு பிராமணருக்கு பழங்களுடன் பானகம் கொடுக்க வேண்டும். இதன் மூலம் பித்ருக்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி அமிர்த பானகம் அருந்துவார்கள். வைசாக மாதமான வைகாசி மாதத்தில் முழுமையாக பழுத்த மாம்பழங்களுடன் கலந்த பானகத்தை யாராவது கொடுத்தால் அவரது அனைத்து பாவங்களும் நிச்சயமாக அழிந்துவிடும். சைத்திர மாத அமாவாசையான சித்திரை அமாவாசை தினத்தில் யாராவது ஒரு பெரிய பானை நிறைய பானகச்சாறு கொடுத்தால் அவர் சந்தேகத்திற்கிடமின்றி 100 காய சிரார்த்தங்களை செய்திருப்பார். சைத்திர மாத அமாவாசையான சித்திரை மாத அமாவாசை அன்று ஒரு மனிதன் பிடரிக்காக கஸ்தூரி, கற்பூரம், மல்லிகை மற்றும் ஆண்ட்ரோபோகன் முரிகேட்டஸ் என்ற செடியின் நறுமண வேர் கலந்த ஒரு பானகத்தை கொடுக்க வேண்டும். இது 96 சிரார்த்தங்களை வழங்குவதற்கு சமமாகும். 3ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.